ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் என்னடா இது இப்படி போய் மேட்ரிமோனியில் பார்த்த பொண்ணை போய் வேணான்னு சொல்கிறாரே பாண்டி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வீட்டில் இருக்கவங்க விடுவாங்களான்னு ஒவ்வொருத்தராக வந்து மாற்றி மாற்றி நம்ம பாண்டியன்ட்ட பேசி ஒரு வழியாக சம்மதிக்க வச்சிட்டாங்கங்க. சம்மதிக்க வச்சோன்னே சரி உட்காருங்க எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து பேசுவோன்னு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு என்னப்பா மேட்ரிமோனியில் பார்க்குறதெல்லாம் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி கால் பண்ணி ஒவ்வொரு தட்டையாக கேட்க ஒவ்வொருத்தரும் முடியாது நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் தேவையாடா, அண்ணன் இருக்கும்போது தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த காலம் மாதிரியே இந்த காலத்தில் இருக்கிறீங்களே பாண்டியன், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரே ஒரு பொண்ணு ஓகே சொன்னிச்சுங்க. இது என்னடா அது, கல்யாணத்துக்கு பொண்ணே வந்து பேசுது, தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லுது சரவணனை. உடனே தனியாக மீட் பண்ணுறதுலாம் என்ன பழக்கம் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைக்கு போனதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் கெஞ்சி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ளே நம்ம மீனாக படாத பாடுபட்டுட்டாங்க. எப்போ தினமும் உங்களோட போராட்டமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கோமதி அம்மா சோகத்தில் உட்காந்துருக்கேன், அந்த அம்மாட்ட போய் கப்பல் கவுந்த மாதிரி அம்மா உட்காந்துருக்கேன், உனக்கு நான் இருக்கேம்மான்னு சொல்லிட்டு நீ எப்படியாவது மாமாட்ட பேசுமான்னு ஒரு பக்கத்து கோமதி அம்மாவை தூண்டி விடுறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம செந்தில்கிட்ட தூண்டி விட்றாங்க. செந்தில்கிட்ட தூண்டி விட்டோன்னே வேலை நடக்காமல் இருக்குமா, அவர் கடையில் போய் உட்காந்தோடனே நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா மாமா மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் போய்டுன்னு சொன்னோடனே ஜர்க் ஆகிட்டாரு. இப்போ பயம் வருதா, தெரியுதா உங்கள் புள்ளனா ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் அந்த இடத்துல போட சென்டிமெண்ட்டை போட்டோன்னே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. சரி ஒரு வழியாக மீட் பண்ண சம்மதம் சொல்லிட்டாரு. உடனே பயங்கர ஹாப்பி நம்ம செந்தில் மட்டுமா ஹாப்பி, குடும்பமே ஹாப்பிங்க. எல்லாம் அங்கே தான் ஒரு ஆப்படிக்க போகிறார் நம்ம பாண்டியன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. இவர் மீட் பண்ணுறவர் தனியாக மீட் பண்ண விட்டா பரவாயில்லையே, இவர் அங்கேயும் ஒரு ஆப்படிப்பார் தெரியாமல் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.